வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் காசா போரில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட போவது நன்றாகவே தெரிகிறது. அந்த மாற்றம் காசா போரை இதுவரை இல்லாத அளவுக்கு தீவிரமடைய வைத்து விடலாம். இவ்வளவு காலமும் இஸ்ரேல் காசாவில் நடத்திய போரில் ஜோ பைடன் நிர்வாகம் பல முட்டுக்கட்டைகளை போட்டு வந்தது, அழுத்தங்களை கொடுத்து வந்தது. டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் அதற்கு தலைகளாக நடந்து கொள்ளும் என்பதற்கான அறிகுறிகள் தெரிவிக்கின்றன. தேர்தல் முடிவுகள் வெளியாக முன்பே டொனால்ட் ட்ரம்ப் காசாவில் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று தான் விரும்புவதாக கூறினார். ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக ஜனவரி 20 பதவியேற்கிறார். ஜனவரி 20 முன்னர் ஹமாஸ் தம்மிடமுள்ள பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என்று அவர் எச்சரித்தார். ஆனால் ட்ரம்பின் எச்சரிக்கை நிஜ உலக முடிவுகளாக மொழிபெயர்க்குமா? பணிய கைதிகள் திரும்புவதற்கு இது போதிய அழுத்தத்தை கொடுக்குமா? ட்ரம்ப் எச்சரித்தது போல ஜனவரி 20 முன்னர் ஹமாஸ் பணிய கைதிகளை விடுவிக்காவிட்டால் நடக்கப் போவது என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் மத்திய கிழக்கு கொள்கை நிபுணர்களின் கூற்றுப்படி ட்ரம்ப் இதுவரை வெளிப்படையாக அறிவிக்காத அவரது நடவடிக்கைகளை பொறுத்தது. ட்ரம்பின் எச்சரிக்கைகளை மீறி ஏதாவது ஒரு வடிவத்தில் போர் தொடரும் என்று தாங்கள் எதிர்பார்ப்பதாக பல ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். காசாவில் போர் தீவிர போர் மாதங்களுக்கு முன்பு முடிவுக்கு வந்தது. இஸ்ரேல் கொள்கை மன்றத்தின் கொள்கை ஆராய்ச்சியின் மூத்த இயக்குனர் ஷிரா எவ்ரான் இது பற்றி கூறிய போது, இப்போது எங்களிடம் இருப்பது ஒரு எதிர்ப்பு கிளர்ச்சி என்றார். அவர் தொடர்ந்து கூறிய போது, ட்ரம்பின் அழுத்தத்தால் பணிய கைதிகள் விடுவிக்கப்பட்டாலும் இஸ்ரேல் கூறலாம், சரி, நாங்கள் காசாவில் போரை முடித்து விட்டோம், ஆனால் நாங்கள் நம்பத்தகுந்த கூட்டாளியிடம் ஒப்படைக்கும் வரை 10 வருடங்கள் இங்கு தங்கியிருக்கிறோம் என்று அவர் கூறினார். இது ட்ரம்பால் நன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்தார். ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறாரா? ஜனநாயகங்களின் பாதுகாப்பு அறக்கட்டளையின் தலைவர் மார்க் டுபோவிட்ஸ், இஸ்ரேல் தனது எதிரிகளுடன் இராணுவ ரீதியாக தொடர்ந்தும் தாக்குதல்களில் ஈடுபடும் என்பதை ட்ரம்ப் புரிந்து கொண்டார் என்று தாம் நம்புவதாக கூறினார். ஈரான் மீதான சமீபகால இஸ்ரேலிய தாக்குதலுக்கு முன்பு நேதன்யாகுவுடன் ஒரு சந்திப்பின் போது ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமரிடம் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள் என்று கூறியதாக கூறப்படுகிறது. மார்க் டுபோவிட்ஸ் மேலும் தெரிவித்த போது, போர் முடிவுக்கு வர வேண்டும் என்று ட்ரம்ப் கூறுகிறார். அந்த கூற்றுக்கு வெவ்வேறு அர்த்தங்கள் உள்ளன. காசாவில் அல்லது தெற்கு லெபனானில் அல்லது ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடரக்கூடாது என்பதுதான் போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்று அர்த்தமில்லை. இஸ்ரேல் செய்ய வேண்டியதை செய்து போரில் அடைய வேண்டிய இலக்கை அடைந்த பின் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அதன் நிஜமான அர்த்தம். அதற்கு காசாவில் ஹமாஸை அழிக்க வேண்டும், ஹெஸ்போல்லா இஸ்ரேலிய எல்லைக்கு வராதபடி பலவீனமாக்கப்பட வேண்டும். அதை செய்யுங்கள் என்று இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் பச்சை கொடி காட்டிவிட்டார். அதை வேறு விதமாக சொன்னால், இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கூறுவது, தொடங்கியதை கச்சிதமாக முடித்து விடுங்கள், அதன் பின் எனது ஆட்சி காலத்தில் இது தொடரக்கூடாது என்றார். வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகம் எந்தவிதமான பிரம்மையிலும் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்று டுபோவிட்ஸ் கூறினார். ட்ரம்ப் பேசுவது லெபனானில் முக்கிய தரை நடவடிக்கைகள் மற்றும் காசாவில் முக்கிய தரை நடவடிக்கைகள் பற்றி என்றுதான் நான் நினைக்கின்றேன். காசா மற்றும் லெபனானில் தொடர்ந்து நடவடிக்கைகள் இருந்தால் போர் முடிவுக்கு வந்ததாக ட்ரம்ப் எண்ணுவாரா என்பது தெளிவாக இல்லை. அவரது நிகழ்ச்சி நிரலின் பல அம்சங்களைப் போலவே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மத்திய கிழக்கில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது பார்வை பற்றிய சில விவரங்களை வழங்கியுள்ளார். இஸ்ரேலியர்கள் 100% வெற்றி பெறுவதன் மூலம் அவர்கள் போரை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று நான் கூறுவேன். ட்ரம்ப் எப்போதும் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது பற்றி பேசுகிறார். இஸ்ரேலிய படைகள் காசாவில் ஒரு வருடத்திற்கு மேலான கடுமையான போரை நடத்திய பின்னர் இப்போது எப்படி ஒரு தீர்க்கமான வெற்றி விரைவில் வர முடியும்? அதற்கான பதிலையும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேலின் தீர்க்கமான இராணுவ நடவடிக்கையை ஜோ பைடன் நிர்வாகம் குறுக்கிட்டு தடுப்பதற்காக ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். ட்ரம்பின் பார்வையில் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பது ஹமாஸில் எஞ்சியிருக்கும் நபர்கள் காசாவில் தொடர்ந்தும் தங்கியிருப்பதாக அமையுமா என்பதும் தெளிவாக இல்லை. இஸ்ரேலிய படைகளால் தலை துண்டிக்கப்பட்ட பலமிழந்த போதிலும் பெயரளவில் காசாவில் பொறுப்பை வைத்திருக்கும் ஹமாஸ் இதுவரை எந்த ஒரு போர் நிறுத்த உடன்படிக்கைக்கும் உடன்படாது என்பது அவர்களது நிபந்தனைகளில் இருந்து சந்தேகத்திற்கிடமின்றி தெரிகிறது. நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் இருந்து அனைத்து இஸ்ரேலிய படைகளையும் திரும்ப பெறுதல் என்பவை அந்த நிபந்தனைகள். ஜோ பைடன் மற்றும் அமலா ஹாரிஸ் ஆகியோர் போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறார்கள் என்பதில் தெளிவான அறிகுறிகள் கிடையாது. ஆனால் ட்ரம்ப் இஸ்ரேலிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள், எப்படியாவது போரை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் என்கிறார். ட்ரம்ப் அவர் விரும்பும் மத்திய கிழக்கு முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறார். அதைத்தான் சவுடியும் விரும்புகிறது. காசாவில் இஸ்ரேல் போரில் ஈடுபடும் சூழ்நிலையில் ஆப்ரகாம் உடன்படிக்கையில் நீங்கள் ஒரு திருப்பு முனையை பெற முடியாது என்று சவுடி கூறுகிறது.
ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகு விரும்பும் ஆப்ரகாம் உடன்படிக்கையில் சவுடி இணைய வேண்டும் என்றால் காசாவில் போர் முடிய வேண்டும். எனவே அந்த விஷயத்தில் நேதன்யாகு ட்ரம்புடன் ஒரே பக்கத்தில் உள்ளார். நேதன்யாகு தனது வலதுசாரி அழுத்தத்தை எதிர்கொள்கிறார். இஸ்ரேலிய வலதுசாரி கட்சிகள் ஹமாஸ் நசுக்கப்படும் வரை தொடர்ந்து போருக்கு ஆதரவளிக்கிறது மற்றும் பணிய கைதிகள் திரும்புவதை குறைத்து மதிப்பிடுகிறது. காசாவில் இஸ்ரேல் தனது இலக்குகளை அடைந்து விட்டதாகவும் போருக்கு பிந்தைய திட்டத்திற்கு தள்ளப்பட்டதாகவும் வாதிட்ட பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்டை நேதன்யாகு இந்த வாரம் பதவி நீக்கம் செய்துள்ளார். ட்ரம்ப் பச்சை கொடி காட்டினாலும் காட்டாவிட்டாலும் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்டின் அழுத்தம் நேதன்யாகுவுக்கு இருந்திருக்கும். இப்போது அது கிடையாது. நேதன்யாகு தனது வாழ்நாள் முழுவதும் அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதிகளுடன் மோதியுள்ளார். இது அவரது வாக்காளர்களின் தளத்துடன் நன்றாக விளையாடும் என்று கருதப்படுகிறது. ட்ரம்ப் ஜனநாயக கட்சியின் எதிரியான குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர். அதுவே ட்ரம்ப் மற்றும் நேதன்யாகுவை நெருக்கமாக வைக்கிறது. ஒரு எளிமையான உதாரணத்தை பாருங்கள், சுலபமாக புரியும். ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி ஒபாமா இஸ்ரேலிய கடும் எதிர்ப்பையும் மீறி ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தத்தை செய்தார். குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி ட்ரம்ப் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலில் போர் நிறுத்தம் தாம் காட்டிய பாதையில் மட்டுமே போக வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தார். குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி ட்ரம்ப் இஸ்ரேலிடம் போகும் பாதையை நீங்கள் முடிவு செய்யுங்கள், போர் முடிந்தால் போதும் என்கிறார். ட்ரம்பின் வெற்றி அடுத்த 2.5 மாதங்களுக்கு தமது தலைவிதி பற்றிய முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் ஈரான் மற்றும் அதன் ஆதரவு இயக்கங்களை தள்ளியுள்ளது.